செங்கோட்டை அருகே இந்த கார் 2 கார்கள்ல வைக்கப்பட்டிருந்த அந்த வெடிபொருட்கள் வெடிச்சதா நீங்க சொல்றீங்க. அது நாச வேலை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? இது எந்த வகையான வெடிபொருள் என்பது குறித்து ஏதேனும் அங்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறதா? சம்பவ இடத்துல இப்போ என்ன நிலவரம் அது குறித்து சொல்லுங்க. அது தொடர்பான தகவல் எதுவும் தற்பொழுது வெளியாகவில்லை. ஆனால் இது ஒரு வெடி விபத்து. காரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டெல்லி அந்த செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது என்ற ஒரு தகவலை டெல்லி தீயணைப்பு துறையினர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த வெடி விபத்து நிகழ்ந்தவுடன் அருகில் இருந்த 2-3 வாகனங்களுக்கும் நெருப்பு பற்றி அந்த வாகனங்களும் எரிந்து வருவதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மற்றொரு தகவலாக 2 காரில் இது போன்ற வெடிகுண்டு விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது நாச வேலையா அல்லது எதன் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றது, என்ன மாதிரியான வெடி பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன என்பது தொடர்பான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கும் நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியான உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த பகுதி தனிமைப்படுத்தப்பட்டு அங்கிருந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் இந்த வெடிகுண்டு விபத்து காரணமாக தீப்பற்றி எரிந்த மற்ற வாகனங்களினுடைய அந்த தீயை அணைக்கும் பணியிலும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மதியழகன், இப்போ நீங்க வெடி விபத்து என்று நீங்க அதை பயன்படுத்துறீங்க. ஏன்னா அது இன்னும் நாச வேலையா என்பது தெரியவில்லை. அது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதெல்லாம் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வெடி விபத்து என்று சொன்னால் அதனுடைய பொருள் வேறு. ஆனால் வெடிகுண்டுகளை நிரப்பி கார்களை வெடிக்க செய்திருந்தால், அதுவும் செங்கோட்டை போன்ற பகுதியில் நடந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய நாச வேலைக்கு திட்டமிடப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் கருத இடம் இருக்கிறது. இப்பொழுது அந்த செங்கோட்டை பகுதி எப்பொழுதும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியாகத்தானே இருக்கும். இப்போ அந்த கார்கள் அப்படி வெடித்து சிதறியதன் காரணமாக யாருக்கேனும் பாதிப்பு சேதம் ஏற்பட்டிருக்கிறதா மதியழகன்? செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டை என்பது பழைய டெல்லி பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. செங்கோட்டையினுடைய எதிர்புறம் ஏராளமான கடைகள் அமைந்திருக்கின்றன. மிகவும் அது வர்த்தக ரீதியாக மிகவும் ஒரு பிஸியான ஒரு இடமாக தான் செங்கோட்டைக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே இருக்கும். அந்த வகையில் இந்த வெளிவந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கக்கூடியது என்பது அந்த வெடிகுண்டு அந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்தின் அருகிலேயே ஏராளமான மக்கள் அங்கு கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும்.